ஃபாக்ஸ்டெயிலை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 5 விஷயங்கள் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாக்ஸ்டெயிலை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட். சரி, ஆறுகளில் குளத்துல இங்கே எல்லாமே வளரும். ஸோ இது வந்து ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல தான் நமக்கு அதிகமாக ஆர்ஜின் இருக்கு. அக்வேரியம்ஸ் மூலியமா நமக்கு இந்த பிளான்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபாக்ஸ்டெயில் என்ன மாதிரியான பிளான்ட்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிளான்ட் நமக்கு தண்ணியில வளரக்கூடியது. எல்லா பிளான்ட்ஸ்லயுமே ரூட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, வேர் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்ல பாத்தீங்கன்னா வேர் அப்படின்றது இருக்காது, மோஸ்ட்லி இருக்காது. இதை ஃப்ளோட்டிங் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணியில போட்டீங்கன்னா மேல மிதந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம நார்மலா எல்லா தண்ணியிலுமே நம்ம ஃபிஷஸ் வளர்க்குற தண்ணியில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அக்வேரியம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா கிராம சைட்ல இருக்கக்கூடிய ஆத்துங்கள்லயும் குளங்கள்லயுமே இருக்கும். பட் அங்கிருந்து எடுத்தோம்னா நிறைய மைக்ரோ ஆர்கானிசமும் சேர்ந்தது கூட வரும். சரிங்களா, அதனால நம்ம அக்வாரியமுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நமக்கு இந்த ஃபிஷ் சேல் பண்ணக்கூடியவங்க கிட்டேயே இந்த ஃபாக்ஸ்டெயிலும் சரி, கப்பி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பிளான்ட்டுமே பேசிக்கா வச்சிருப்பாங்க. சரிங்களா, இதுல நம்ம ஃபாக்ஸ்டெயில் வாங்கிக்க போறோம். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஃபில்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அக்வாரியம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷனுக்காக நிறைய பேர் ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் நமக்கு அந்த நார்மல் ஃபில்டர்ஸ் இருக்கும், அந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபில்டர் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தண்ணியில் இருந்துச்சுனாலும் அந்த தண்ணியோட கண்டிஷனை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இந்த குட் பாக்டீரியா உள்ள ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகுறதுனால இந்த தேவையில்லாத ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டும் சரி, நம்ம போடக்கூடிய ஃபுட்டோட வேஸ்ட்டும் சரி, ஸோ இது 2த்தையுமே பிரேக் பண்ணி அதை மக்க வச்சிரும், டீகம்போஸ் பண்ண வச்சிரும். இந்த டீகம்போசிஷன் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா ஃபிஷ் அக்வாரியம் சூப்பரா இருக்கும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபாக்ஸ்டெயிலும் ஃபில்ட்ரேஷனா யூஸ் ஆகுது. ஸோ எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலா நமக்கு தெரியும், ஒரு பிளான்ட் அப்படின்னா அந்த பிளான்ட் அதுக்கு நியூட்ரிஷன் தேவை, சத்து தேவை, அது வளர்றதுக்கு தேவையான பொருட்கள் தேவை. ஸோ அந்த சத்தெல்லாம் எங்க இருந்து எடுத்துக்கும்னு கேட்டீங்கன்னா, நார்மலா சாயில இருந்து, மண்ணுல இருந்து எடுத்துக்கும். ஸோ தண்ணியில வளர்க்கக்கூடிய செடிகள் எல்லாமே தண்ணியில இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் தான் அதுக்கான சோர்ஸா அது எடுத்துக்கும். இப்போ நம்ம ஆறுகள்ல குளங்கள்ல தண்ணி ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கும், ஃபில் ஆகிட்டே இருக்கும். அது எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா, நேச்சுரலாவே இருக்கும். அப்படின்றப்போ அதுல அந்த பிளான்ட்ஸுக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் லாங் டைமுக்கு. நம்ம வீட்டுல வளர்க்குற அக்வாரியம்ஸ்லயும் இல்ல மீன் தொட்டியிலயோ இருக்கக்கூடிய அந்த தண்ணி அளவு கம்மி தான். அது இவ்வளவுதான் வச்சிருப்போம்னா அவ்வளவுதான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணும் போது தான் அந்த தண்ணி புதுசா சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ பழைய வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே ஆல்ரெடி இருக்கிற அந்த பிளான்ட் எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கான அந்த சோர்ஸ் கட் ஆயிரும் இல்லைங்களா. ஸோ இந்த சோர்ஸை கட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் தண்ணியில இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த குட் பாக்டீரியாஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உருவாகி அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே டீகம்போசிஷன் பண்ணும் போது நம்ம நைட்ரைட்டாவும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, இது 2மே அமோனியான்னு சொல்லுவோம். இது 2 சேர்ந்துச்சுன்னா அமோனியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமோனியா தண்ணியில அதிகமாகும் போது நம்ம ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே டேஞ்சர். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம வளர்க்கக்கூடிய இந்த லைவ் பிளான்ட்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அந்த நைட்ரஜன் அமோனியா எல்லாத்தையுமே அதை எடுத்துக்கிறதுனால நமக்கு தண்ணி சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும், சூப்பரான குவாலிட்டியில இருக்கும். நீங்க தண்ணி பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த தண்ணி இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி க்ரோ பண்றது, அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படணுமா, இல்ல இப்ப பிளான்ஸ் எல்லாம் உள்ள இன்டோர்ல வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் தேவைப்படும், எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபாக்ஸ்டெயில் க்ரோ பண்றது, அதோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போதான் நீங்கள் கடையில் ஃபாக்ஸ்டெயில் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாக அதை க்ரோ பண்ண முடியும். ஸோ சிம்பிளான விஷயங்கள் தான். இதில் நம்ம வாங்கிக்கிறோம், உடனே நம்ம அக்வாரியம்குள்ளேயோ இல்லை நம்ம மீன் வச்சிருக்கக்கூடிய ஃபிஷ் வச்சிருக்கக்கூடிய அந்த டேங்க்லக்குள்ள நம்ம போட்டுறக்கூடாது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அக்வாரியம்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியாது. நிறைய ஃபிஷ் டிசீஸோடய அங்கே இருந்திருக்கலாம். நிறைய அக்வாரியம்ஸ்ல பாப்பீங்க, டிசீஸ் நிறைய ஃபிஷஸ் அங்கேயே இறந்துருக்கும், டேங்க்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேங்க்ல இருந்து நம்ம அந்த பிளான்ட் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வரோம்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோடனே நம்ம வாஷ் பண்ணணும்.
நல்ல சுத்தமான தண்ணியில நல்லா ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கோங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஃபாக்ஸ்டெயில்ல பொதுவா அதிகமா ஸ்னெயில்ஸோட எக்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸ்னெயில்ஸும் கூட சேர்ந்து வரக்கூடிய சுச்சுவேஷன் கூட நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த செக் பண்ணிக்கோங்க. ஸ்னெயில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பிளாக் கலர்ல நார்மலா பேசிக்கா இருக்கக்கூடிய ஸ்னெயில்ஸ் இருக்கும். இனிஷியல் டைம்ல நான் கூட அந்த ஸ்னெயில்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான், டேங்க்குக்கு தானே அது கிளீன் தானே பண்ண போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது போடுற வேஸ்ட்னாலேயே தண்ணி குவாலிட்டி வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆச்சு. ஸோ அதனால ஸ்னெயில்ஸ் வந்து இப்போ தவிர்த்துருங்க. எனக்கு கேட்டீங்கன்னா ஆப்பிள் ஸ்னெயில்ஸ் வந்து பெஸ்ட். பட் இருந்தாலும் என்னோட டேங்க்ல நான் வந்து ஸ்னெயில்ஸ் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க ஆப்பிள் ஸ்னெயில்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஸ்னெயில்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. பிளஸ் அதோட எக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபார்ம்ல இருக்கும், அந்த ஜெல்லி மாதிரி அந்த செடியில வந்து ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கையிலேயே தான் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சால்ட் வாட்டர் போட்டு கடைசியா ஒரு தடவை ஒரு 5 மினிட்ஸுக்கு ஊற வச்சிருங்க சரிங்களா. அப்படி ஊற வச்சிங்கன்னா தேவையில்லாத ஆர்கானிசம்ஸ், அந்த தேவையில்லாத பூச்சிங்க எல்லாமே இருந்துச்சுன்னா அதுவும் இறந்துரும். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு டைம் லாஸ்டா வாஷ் பண்ணிட்டு அந்த ஃபாக்ஸ்டெயில் வந்து நீங்க டேங்க்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். போட்ட உடனேவே நீங்க வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வளராது. ஸோ ஒரு நார்மலா ஒரு செடி எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ வளர்றதுக்கு சேம் அதே மாதிரி தான் இதுவும் வளரும். பொறுமையா விடுங்க, அது பாட்டுக்கு சூப்பரா வளரும். இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கே நம்ம வந்திருக்கோம். ஃபாக்ஸ்டெயில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஸோ இதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபாக்ஸ்டெயிலை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஜஸ்ட் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணா போதும், அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செடிங்களோட அந்த ஃபீல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அது நேச்சுரலா வெளியே வந்து அவுட் சைட்ல ரிவர்லயோ இல்லைன்னா பாண்ட்லயோ இந்த மாதிரி ஆத்துல இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். இந்த ஃபீல் ஆச்சுன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து உண்மையாலுமே சூப்பரா க்ரோத் ஆகும், அதோட இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அது வந்து நேச்சுரலா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் அது கிடைச்சிருச்சுனாலே சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வந்து ப்ரீட் ஆகும், நிறைய குட்டீஸ் வந்து போடும். ஃபாக்ஸ்டெயிலுக்கு சிம்பிளா ஒரு சன்லைட் மட்டும் டைரக்டா இல்ல இன்டைரக்டா பட்டா போதும். ஸோ ஒரு ஜன்னல், ஒரு விண்டோ ஓரத்துல, ஒரு ஜன்னல் ஓரத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. இல்லைன்னா ஒரு வெளிச்சம் படுற மாதிரி, கதவு திறந்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் படுற மாதிரி இடம் இருந்துச்சுனாலும் சூப்பரா வந்து வளரும். இப்படி சூப்பரா வளரக்கூடிய அந்த கப்பீஸ் வந்து நம்மளோட ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டை ஒரு ஹைடிங் பிளேஸா வந்து யூஸ் பண்ணிக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு இடமா இருக்கும். நமக்கு வந்து நிறைய ஃப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரைஸை வந்து நம்ம அகைன் நம்ம க்ரோ பண்ணலாம் சரிங்களா. இந்த ஃப்ரைஸுக்கு என்ன மாதிரியான ஃபுட் கொடுக்கணும், எப்படி வந்து நம்ம கீப் அப் பண்றோம், நான் என்ன பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுவோம். ஸோ அந்த வீடியோவும் பாருங்க. என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். நான் என்னோட டேங்க்ல நான் என்னென்ன பண்ணல அப்படின்றத நான் சொல்றேன். வாங்கிட்டு வரும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த லீஃப்ல இருந்து அது எல்லாமே லீஃப் எல்லாமே பழசாகி அதோட டைம் முடிஞ்சு ஒவ்வொன்றா கீழே விழுகும். ஸோ அந்த விழுகிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதை கிளீன் பண்றோம்னு நினைச்சிட்டு கிளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவே வந்து நமக்கு வாட்டருக்கு சூப்பரான ஒரு கண்டிஷன் தான். அந்த லீஃப் தண்ணிக்குள்ள இருந்து அது மக்கும் போது அதுல இருந்து சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் வந்து உருவாகும். இப்போ நம்ம கப்பீஸ் வந்து ஃப்ரைஸே குட்டீஸ் போடுது அப்படின்னா அந்த ஃப்ரைஸுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீடா நம்ம வந்து சின்ன சின்ன ஆர்கானிசம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். மேனுவலா நம்ம ஃபுட்டு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடியே நேச்சுரலா நம்ம டேங்க்ல இருந்தே அந்த ஃபுட்டை வந்து அது எடுத்துக்கும். ஸோ அதனால அந்த லீஃபை வந்து என்னைக்குமே இது பண்ணாதீங்க. டீகம்போஸ் ஆகுறதுக்கு அது விட்டுருங்க. நம்ம குவாலிட்டி, தண்ணியோட குவாலிட்டி வந்து சூப்பரா மெயின்டைன் ஆகும். இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அவ்வளவுதான் கைஸ், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல விஷயங்கள் பத்தி நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அடுத்த ஒரு லாங் வீடியோல சந்திப்போம். பை கைஸ்.